மூணு இருக்கா? நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்க வந்திருக்கோம். இந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த லைனில் ஓகே. இந்தியன் கார்டு நிறையவே இருக்குது. நமக்கு அது ரோட்டுக்கு வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நாம ஏற்கனவே ஏற்காடுக்கு ஃபேமிலியோட வந்திருந்தோம். பட் அந்த டைம் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டான ஒரு லொகேஷனுக்கு தான் போயிட்டு வந்திருந்தோம். அப்போதைக்கு என்கிட்ட பைக் இல்லை. நான் பைக் ரைட்ல வராததுனால சில இடங்களை நான் மிஸ் பண்ண வேண்டி இருந்தது. இப்போ நான் ஒரு அழகான பைக் ரைட்ல ஏற்காடுக்கு போய் ரீச் ஆயிருந்தேன். ஸோ நம்ம கூட வந்த ரைடர்ஸ் எல்லாம் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த அந்த நேரத்துல லூப் ரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா லூப் ரோட்ல நிறைய இந்தியன் கார்ஸோட சைட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். ஸோ நாம ஏன் இதை மிஸ் பண்ணணும், கண்டிப்பா இந்தியன் கார்ஸோட சைட்டிங் ஏதாச்சும் கிடைக்குதாங்கிறத செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஈவினிங் டைம் போல கிளம்பிட்டேன். ஒரு 4 மணிக்கு ரூம்ல இருந்து. இனிஷியலா நான் லூப் ரோடோட அழகை ரசிச்சுட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் லொகேஷன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இந்தியன் கார்ஸை தேடி போக ஆரம்பிச்சிடுச்சு. அதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நாம போயிட்டு இருக்கும் போது வழியில அந்த ஊர்க்காரர் நம்ம கிட்ட லிஃப்ட் வாங்கினாரு. அவரை கூட்டிட்டு வரும்போது தான் எங்கெங்கெல்லாம் காட்டெருமைங்களை பாக்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அவருமே சேர்ந்து ட்ரை பண்ணாரு எனக்கு ஸ்பாட் பண்றதுக்கு. பட் ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு அதோட சைட்டிங் கிடைச்சது. ஆனா ஆல்மோஸ்ட் ரொம்ப இருட்டானதுனால தூரத்துல என்னால 3 மாடை மட்டும் ஸ்பாட் பண்ண முடிஞ்சது. அங்க வேற ஏதாச்சும் இருந்துதான் தெரியல. நான் லூப் ரோட்ல கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் ரவுண்ட் போனேன். ஆனா லூப் ரோட்ல நான் மஞ்சக்குட்டை ஏரியா தாண்டி போனேன், காவேரி பீக்கை தாண்டி போனேன். இதெல்லாம் இந்தியன் கார்ஸ் ஸ்பாட் பண்றதுக்கு சூப்பர் பிளேஸ். இங்கெல்லாம் கிடைக்காத சைட்டிங் எனக்கு ஏற்காடு லேக்கு கிட்ட வரும்போது தான் கிடைச்சது. ஏற்காடு போனாலும் கண்டிப்பா இந்தியன் கார்ஸை பாக்குறதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கு. சில ஜீப் டிரைவர்ஸுங்க நைட்ல ஜீப் சஃபாரி கூட்டிட்டு போறாங்க. பட் நான் அதை ட்ரை பண்ணல. நான் பைக் ரைட்லயே பார்த்துட்டேன் இந்தியன் கார்ஸை. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இங்க பெருசா பயப்படுற மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ரோட் சேஃப்டி நமக்கு முக்கியம். பட் பாஸ் கார்ஸ் எனப்படுகின்ற இந்தியன் கார்ஸ் நிறையவே இருக்கு. அதனால நமக்கு அது ரோட்டுக்கு வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இது மாதிரிலாம் பைக் ஓட்டுறதுக்கும் இல்லை கார் ஓட்டுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம உக்காந்து போகிறத விட நாம் ஓட்டும் போது அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் டபுள் ட்ரிபிளாக ஆகுது. இங்கே பாருங்கள், வெளில அங்கெல்லாம் அவ்வளோ வெளிச்சம் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருட்டாக இருக்குது. நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நான் காட்டு மாடு எதனா பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் கைஸ். இது மாதிரி லொக்கேஷனில் வரும்போது இந்த பக்கம் தான் வந்தனா இல்லை எப்படின்னு எனக்கே தெரியல. இதே வெஸ்டர்ன் கட்ஸாக இருந்தால் யானைலாம் இருக்கும் இது போல் இடங்கள்ல. நல்லா ஆனால் கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குங்க. என்ஜாய் பண்ணுறப்போல இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பறவை என்ன பறவைன்னு தெரிலங்க, சிட்டுக்குருவி மாதிரியே இருக்கு. ஆனால் ஒரு க்ரீன் டோன் ஆட் ஆயிருக்குங்க அதோட அப்டமன் போர்ஷனில். குருவி தான், ஆனால் என்ன வகை குருவி என்ன பேருங்களாம் எதுவும் தெரியல. மஞ்சக்குட்டை வந்துச்சுங்க. இதுதான் மஞ்சக்குட்டையா? இதுதான் மஞ்சக்குட்டை போல். மஞ்சக்குட்டை நான் பேர் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் போகிற வழியா? வியூ பாயிண்ட்லாம் போயிட்டு வந்தேன்னா ரொம்ப இருட்டிடும். இந்த ரோடை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அதனால் நான் வியூ பாயிண்ட்டுங்களெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். காய்ஸ் நல்லா காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேமரா ஆன் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு அந்த ஏரியா. இதுவும் ஏதோ எஸ்டேட் தான். இது உங்களுக்கு கேமராவில் எப்படி காட்டுதுங்கிறது தெரியல. பட் ஆனால் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல லொக்கேஷன். நல்லா சில்னஸ்க்கு கை சும்மா சில்லுன்னு இருக்குது. மறுபடியும் ஃபாரஸ்ட் ரூட்டு.
இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இடம். டாப்புக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி மழை எதுவும் பெருசாக அவ்வளோ ஹைட்டா இல்லை. ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸ், காவேரி பீக். இங்கேயே ரெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது போல இருக்கு. ஏற்காடு 18 கிலோமீட்டர், சேலம் 45. சூப்பராக இருக்குது வியூ. பைக் ரைடு வரவங்க கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வரலாம் போல். இங்கே ஒரு ½ அன் ஹவருக்கு சன்லைட் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 5:30 தான் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்க guys, எப்படி இருக்குது. சன்னு இருக்குது, ஆனால் இங்கே அது போல் லைட்டிங் நமக்கு சேஞ்ச் பண்ணுது. காவேரி பீக்கு. ஊரு பேர் காவேரி பீக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். அழகா இருக்குல்ல. ஃப்ரண்ட்டுக்கு போமா? ஓ, லைட்டிங்கே மெர்சல் ஏற்றுது. வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன், கோ ஸ்லோ. யாரோ பொண்ணு தனியாக நடந்து வருது. கிட்டத்தட்ட அந்த மலைக்கு ஹைட்டு தான் இருக்கும் ஸ்கூலுங்க. அவர் இதெல்லாம் வச்சுருந்தா ஓ, நான் என்ன சொல்றேன், அழகா இருக்கு. இந்த லைன்ல காட்டு மாடு எங்கன்னா பார்க்க முடியற மாதிரி இருக்குமா? எங்க புரியல. இங்க இருக்குங்களா? இருக்காதா? சரி ஓகே, சரி ஓகே, தேங்க்யூ.
நான் கேட்டது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. நான் ஏதாவது பார்க்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குமா இந்த லைன்லன்னு கேட்க வந்தேன். அவங்க இருக்காது, தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே போவோம். அப்போ இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நம்பிக்கைக்கு வருதா பார்ப்போம் எங்கேயாச்சும் இருக்கான்னு. எங்க உட்காருங்க. இங்கே இது காட்டு மாடு பார்க்குற ஆப்ஷன் கிடையாதா? மதியத்தில் எங்கங்க? இதே லைன்லையா? சரி சரி. மத்தியானம்னா எத்தனை மணி? ஒரு 3 மணி அது போலையா? ஓ மேய்ச்சலுக்கா? ஏன்னா இப்போ நான் ஏற்காடில் தான் கிளம்புனேன். சும்மா அப்படியே லூப் ரோடு வழியாக ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு வரேன். சரி எங்கேயாவது மாட்டுதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. நடுவில் மட்டும் அந்த பிரிட்ஜு ஒர்க் நடந்துட்டுருக்கு. அங்கே மட்டும் தான் வழி பிளாக்கு. ஆ எங்கே சொல்கிறீங்க? ஓகே. ஏரியா வந்து அப்படியே மேய்ச்சலுக்கு வரும். இங்கேயே பார்க்கலாங்களா? அங்கே புல்லுங்க இருக்குது கீழே. அது மேய்ச்சலுக்கு வரும். ஓகே ஓகே. முன்னால் இன்னொரு கொஞ்சம் தூரம். இப்போ ஆனால் இருக்கவே இருக்காது. ஓகே ஓகே. யூஸ்வலாக எல்லா காட்டுலையுமே ஈவினிங்கில் தான் பார்ப்போம். நீங்கள் வெடிய காத்தால சொல்கிறீங்க, அப்போ காலையில் 5 மணி சொல்கிறீங்க. வரும்ல. ஆமாம். நைட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு வர மாதிரி நாம் ரெஸ்ட். ஆமாம் 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 ஆமாம். காலையில் மேய்ச்சலுக்கு வரும். ஓகே ஓகே. மாடுங்க கிடையாதா இங்கே? ரொம்ப இருக்கும். அதான் அதான் தண்ணிக்காக தான். ஓ இங்கே தான் வரமா தண்ணிக்கு? தண்ணிக்கு ஒரு ஏரியா இந்த தண்ணி. இது அதுங்களுக்காக தானே? ஓகே ஓகே. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நானும் இது மற்ற இடத்துல பார்த்துட்டேன். இங்கே பார்க்குறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும்ல. ஏன்னா இங்கே இருக்கிறது அதுதான். இப்போ வேற எங்கன்னா நம்ம இது ஊட்டி அங்கெல்லாம் போனால் யானை இது எக்கச்சக்கமாக பார்க்கலாம் இந்த மாதிரி டைமுக்கு தான். ஆமாம் எக்கச்சக்கமாக பார்க்கலாம் ரோட்டில். அப்படி இப்படின்னு எங்கே பாரு நிற்கும். நீங்கள் காட்டு எருமை சொல்லணுமா இல்லை காட்டு மாடு சொல்லணுமா? காட்டு எருமை. காட்டு எருமை தானே? வாய்ப்பு இருக்கு. எங்க இந்த இடத்துல இல்லைங்களா? அண்ணன் காட்டுறாரு இங்க எங்கேயோ இருக்குன்றாரு. இது என்ன இல்லை இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. கத்தாழையா? இது கத்தாழையா? அது கத்தாழை. மேல இலை இருக்கு. ஓ ஆமாங்க கீழே. ஓஹோ. நம்ம வீட்டுல நம்ம இருக்கிற நம்ம அது மாதிரி தான் பார்த்துருப்போம் நம்ம. இது ஆமா. இதே வந்து இங்க விளையிற வேற கத்தலை வந்து சோத்து கத்தல்பாங்க. ஓகே ஓகே. யோ விசுலா ஏன் பிடிக்காதோ? சண்டை. படி இருக்குது. நான் சொன்ன பிளேஸ் இருக்குல்ல, அங்க மேய்ச்சிட்டு வந்து இந்த ரோட கிராஸ் பண்ணி இந்த லைன்ல ஏறும். ஓகே. கிராஸ் பண்ணி அந்த ரோடையும் அது பக்கம் போய் அப்படி போகும். மெல்ல மெல்ல அப்படியே மேய்ச்சிட்டு அவங்க மேல போயிடும். மேலேயே ஏறிடுமா? 2 ஆப்ஷன் இருக்கு. அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த இது ஒரு ஆப்ஷன், அங்க ஒரு ஆப்ஷன். ஓகே ஓகே இருக்குல்ல. ஆமா. அது ஒரு ஆப்ஷன், இங்க ஒரு ஆப்ஷன். இங்க கூட இது பாருங்க அனிமல் கிராசிங் ஜோன் போட்டிருக்கு. அதுதான் கொஞ்சம் இந்த லைன்ல இருக்கும். ஓகே. இது சேருவராஜ் கோயில் போற லைன். ஓகே. இது 2 கிலோமீட்டர் போகணும். ஓகே. இந்தாண்ட நம்ம அங்க கீழே ஒரு ரோடு பார்த்தோம்ல. ஆமா 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 ஆமா. அந்த லைன். ஓகே. இதுவே பெங்களூர் போகுமா? இதே பெங்களூர். நம்ம இதுல ஸ்ட்ரெயிட்டா போனோம். நம்ம வளைஞ்சல் நீங்க என்ன கூட்டுறீங்களா அந்த. ஓகே. இருக்குமா? வாழை மரம் சாப்பிடுங்க. வாழை மரம் சாப்பிடுவோம்.
நம்ம இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்க வந்திருக்கோம். நான் ஒன்று வீடியோ எடுத்துக்கலாம். இருந்தால் அசையம் தெரியும். இந்த லைனில் வந்து மேய்ச்சல் வரும். மேய்ச்சலுக்கு வரும். ஓகே. இந்த இடத்துல மேய்ச்சலுக்கு வரோன்னு சொன்னார். ஸோ அதனால் பார்க்க வந்திருக்கோம். யூஸ்வலாக இருக்குமா, ஏன்னா இங்கே வாழை மரங்க அது இதுன்னு இருக்கிறதுனால மேய்ச்சலுக்கு வந்துடும் அப்படின்னாரு. ஏர்லி மார்னிங்கில் தான் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு ஆப்ஷன்னு சொல்கிறாருங்க. இல்லை, அது மாடு இல்லை. இருந்தாலும் இப்போ கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் தான். இருட்டி இந்த இடத்துல வாழை மரத்தை சாப்பிட்றதுக்குன்னு வரணும். அந்த இதுக்கு புரியுது. வாழை மரம்லாம் சாப்பிட வரும். இங்கேயே நிற்குமா அப்போ? இது போல் வித்துலேயே இருக்கணும். இங்கேயே இருக்குங்க. வித்துலேயே இருக்கும். ஆனால் மேய்ச்சல் அதில் மேய்ச்சல் இருந்துச்சுன்னா இங்கேயே நின்றுட்டுருக்கும். இங்கே நிற்கும். ஓகே. 3 இருக்கா? அந்த இடத்துல அங்கே கொஞ்சம் அசைவு தெரியுங்களா? நாங்கள் கரெக்டாக இருக்கா பாருங்க. இன்னும் இல்லையா? அது மார்க்கெட் பின்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஏதோ ஒன்று பார்க்குறேன் நான். குரங்க தவிர்த்து ஏற்காடு. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸுமே பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துட்ருக்க இந்த ஆதரவை கண்டினியூஸாக கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.